அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதி மிக மிக அதிரடியான சந்திர கிரகணமானது வருகிறது. இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன, அற்புதமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்னைக்கு மீன ராசி நேயர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய அதீத நன்மைகளும் அதீத தீமைகளும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி இந்த கிரகணம் அப்படின்னா என்ன, இந்த கிரகணம் எப்படி நிகழுது, இந்த கிரகணம் எந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் மறையுது அப்படின்ற தகவலை நம்ம முதல்ல பார்க்கலாம். அதன் பிறகு மீன ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி அன்று நிகழ உள்ளது. இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணமானது வானில் தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிரகணம் எப்படி நிகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நேர்கோட்டில் வரும்பொழுது பூமியினுடைய நிழலை சந்திரன் மறைப்பதால் ஏற்படக்கூடிய அற்புதமான நிகழ்வு சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கிரகணத்தின் போது சந்திரன் அடர் சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால இதற்கு இரத்த நிலவு அப்படின்னு பெயர் சூட்டி சொல்றாங்க. முழு கிரகண நிலை சுமார் எவ்வளவு நேரம் நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 58 நிமிடங்கள் நீடிப்பதாக சொல்லப்படுது. இது இந்தியா நேரப்படி பார்த்தீங்கன்னா மாலை வேளையில் நிகழ்வதாக சொல்லலாம். இந்தியாவில் சந்திரன் உதிக்கக்கூடிய நேரத்திலேயே இந்த கிரகணமும் ஆரம்பிக்கப்படுவதால் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணத்தினுடைய இறுதி நிலையை மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணம் தோன்றக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 4:58 மணிக்கு தொடங்கக்கூடிய நிழல் கிரகணம் முழு கிரகணமாக மாறும். அதுபோலவே மாலை 5:32 மணிக்கு முழு கிரகணமும் முடிவுக்கு வருவதாக சொல்லப்படுது. இரவு 7:53 மணிக்கு கிரகணம் முழுவதும் முடிவுக்கு வருவதாக சொல்லப்படுது. இந்த கிரகணத்தை பெரும்பாலான பகுதிகளில் இந்தியாவில் கண்டிப்பா நம்ம கண்ணெதிரே பார்க்கலாம். அது போலவே குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் 5:10 முதல் 5:25 மணிக்குள் கிரகணத்தினுடைய உச்சகட்ட நிலையை நாம் தெளிவாக பார்க்கலாம். சூரிய கிரகணத்தை பார்ப்பது போலவே இந்த சந்திர கிரகணத்தை நாம் பார்க்கலாம். சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இதனால நமக்கு எந்தவித பாதிப்பும் நிச்சயமா ஏற்படுத்தாது. ஸோ இதுதாங்க இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய அற்புதமான நிகழ்வு. இந்த கிரகணமானது எந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் மறையுது அப்படின்ற தகவலை நம்ம முழுமையாக பார்த்துருப்போம். மேலும் இதனை தொடர்ந்து இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் மீன ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பொதுவாகவே மீன ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்த நபராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி நேர்மை உண்மை என்று பாடுபடக்கூடிய அற்புதமான ஒரு நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது எதிர்ப்புகளை எளிதில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் கூட லாபமாக முடியலாம். அதே போல முக்கிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு உண்டாகலாம். இதனால் உங்களுக்கு கௌரவம் கூட ஏற்படும். பூமி வாகனம் மூலம் ஆதாயங்கள் உண்டாகலாம். பண வரத்து மீன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும். அதாவது இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான நாட்களில் இந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மீன ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபங்கள் கிடைக்கலாம். வங்கியில உங்களுக்கு இருப்பு அதிகரிக்கும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதி அடைவீர்கள். அதே போல தொழில் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு ஏதாவது செய்தீங்கன்னா இதன் மூலம் வெற்றி கிடைக்கலாம். செயல் திறமை மூலம் கடினமான பணியை சிறப்பாக செய்து முடித்துவிட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை கிடைக்க பெறுவீர்கள். அதிகாரம் செய்யும் பதவிகள் உங்களுக்கு தேடி வரலாம்.
குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் அமைதியும் உங்களுக்கு உண்டாகலாம். சுப காரியங்கள் நடக்கலாம். திருமண முயற்சி மேற்கொள்ளக்கூடிய மீன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் அதிகரிக்கும். கஷ்டமெல்லா சுக வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படலாம். உறவினர்கள் நண்பர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கலாம். நெடுநாளைய சங்கடங்கள் ஏதாவது மீன ராசி நேயர்களுக்கு இருந்தால் கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் தீரலாம். மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். மரியாதை அந்தஸ்து அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகலாம். மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கலைத்துறையில இருக்கக்கூடிய மீன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு வன்மையால் சிறப்பான பலன் நடக்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய சூழல் ஏற்படும். புதிய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம். பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புத்தி சாதுரியத்தால் உங்களுடைய மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசியல் துறையில இருக்கக்கூடிய மீன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இருந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கலாம். மன வருத்தம் நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம். தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் ஏற்படும். அதுபோலவே எதிலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. வெளியூர் பயணங்கள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை தரலாம். அதனால கவலைப்படக்கூடிய அவசியமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது மீன ராசினியர்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். அதுபோலவே மாணவர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கம் எந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் மதிப்பெண் கிடைக்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆசிரியர்களுடைய பாராட்டை இதனால முழுமையா மாணவர்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே மாணவர்களுக்கு ஏற்ற காலகட்டமாக நிச்சயமாக இருக்கலாம். மீன ராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் நடக்கக்கூடிய அற்புதமான விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்த்திருப்போம். இதனை தொடர்ந்து முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய அவசியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்துல கடைபிடிக்கக்கூடிய சில முக்கியமான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே நம்ம எந்த உணவையும் சாப்பிடவே கூடாதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. கோவில்கள் அனைத்துமே கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் நடை சாத்தப்பட்டிருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல உணவுகள் ஏற்கனவே செய்து வைத்திருந்தீங்கன்னா நீங்க செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளை தர்ப்பை புலனை போட்டு வைப்பது முக்கியம். இந்த கிரகணத்தின் போது நவ கிரக துதியை நீங்க படிக்க செய்யலாம். அது போலவே சந்திர கிரகணத்துக்கான துதி ஏதாவது உங்களுக்கு தெரிந்தாலும் இதனையும் நீங்க படிக்க செய்யலாம். இந்த கிரகணம் முழுதும் முடிந்ததும் பார்த்தீங்கன்னா குளித்து விட்டு ஆலய தரிசனம் நீங்க நிச்சயமா மேற்கொள்ளலாம். ஆலய தரிசனம் செய்து விட்டு தீபமேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கடன் தொழில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இதனால கிடைக்கலாம். கிரகணம் முடிந்ததும் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்வது மிகுந்த நல்லதாக இருக்கலாம். ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு உணவுகளை நீங்க சாப்பிடலாம். இந்த சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறை பாடல்களை நீங்க படிக்க செய்யலாம். இதனால உங்களுக்கு பாசிட்டிவான நல்ல பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பா செய்யும் பொழுது கிரகண தோஷம் இந்த மாதிரி எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி பாசிட்டிவான நல்ல நல்ல விஷயங்கள் இதன் மூலம் உங்களுக்கு நடக்கலாம். கண்டிப்பாக கிரகண நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் மீனராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்திருப்போம். அது போலவே சந்திர கிரகணம் அப்படின்னா என்னன்றதையும் நம்ம தெரிந்திருப்போம்.
சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.